ஹாய் ஆஸ்பிரண்ட்ஸ், எல்லாருக்கும் மிகப்பெரிய மாலை வணக்கம். ஸோ இந்த வீடியோ யாருக்கானது அப்படின்னா, இன்னும் 68 நாள் தான் இருக்குது குரூப் 4 எக்ஸாம்ஸ்க்கு. நான் ஃபைனல் ரிவிஷன் எப்படி பண்ண போகிறேன், இந்த ரிவிஷன் எப்படி போகுது, நான் என்ன பண்ணால் வரக்கூடிய ஜூன் மாதம் 9ஆம் தேதி நடக்கக்கூடிய குரூப் 4 எக்ஸாமில் சர்வீஸ் வாங்கலாம் அப்படின்னு யோசிக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமானது. ஃபஸ்ட்டு வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாம்ஸ்க்கு இன்னும் நமக்கு ஒரு 70 நாள் கூட நமக்கு அதிகபட்சமாக இல்லை. வரப்போ குரூப் 4 எக்ஸாம் ஒரு 68 நாள் இருக்குது. ஸோ குரூப் 4 பொறுத்த வரைக்கும் எல்லாருமே தமிழ் அப்படின்னு நல்லா படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. ஒரு 100 கேள்வி, மேக்ஸ் 25 கொஸ்டின், ரெண்டாவது ஜிஎஸ்ல தான் இங்கே பெரிய பிரச்சனை. நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த யூனிட் 8, பாலிட்டி, ஐஎன்எம், ஹிஸ்ட்ரி, இந்த 4 சப்ஜெக்டை மட்டும் நம்பி ஓடாதீங்க குரூப் 4 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா இந்த 4 சப்ஜெக்டில் யூனிட் 8 தமிழை தூக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு 10 கேள்வி தான் வரும். பாலிட்டியில் ஒரு 12 கேள்வி, சராசரியா 22 ஆயிடுச்சு. ஐஎன்எம்ல லாஸ்ட் ஒரு 3 கேள்வி, 25 ஆயிடுச்சு. ஹிஸ்ட்ரி, டைரக்ட் ஹிஸ்ட்ரியில் ஒரு 6 கேள்வி, 31 கேள்வி தான் கேட்டிருக்கிறாங்க 75 கேள்வியில். ஸோ அதிகபட்சமாக 35 கொஸ்டின் போகலாம். மீதி இருக்கக்கூடிய 40 கேள்வி தான் இங்கே ரொம்ப முக்கியம். நான் நிறையா டைம் சொல்லியிருக்கிறேன். ஸோ ஜாகிரபி, எக்கனாமிக்ஸு, சயின்ஸு, யூனிட் 9, கரண்ட் அஃபேர்ஸ், இந்த 5 சப்ஜெக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். வரக்கூடிய நாட்களில் நீங்கள் குரூப் 4 சர்வீஸ் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த 5 சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா பாலிட்டியோ, யூனிட் 8ஓ, ஹிஸ்ட்ரியோ, தென் ஐஎன்எம்மோ எல்லாருமே படிச்சிருவாங்க. அப்போ சர்வீஸ் வாங்கணும்னு நினைக்கக்கூடிய நீங்கள் இந்த 4 சப்ஜெக்டோட மீதி இருக்கக்கூடிய அந்த 5 சப்ஜெக்டையும் நீங்கள் படிச்சு தான் ஆகணும். குறிப்பாக மேக்ஸு 25 எடுக்கணும். நல்லா நீங்கள் எழுதி வச்சுங்க. ஜிஎஸ்ல என்ன ஸ்கோர் பண்ணாலும் மேக்ஸில் 20க்கு மேலே கம்பல்சரி எடுத்துருக்கணும். அப்போ 20க்கு மேலே எடுக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறது? ப்ரீவியஸ் இயரை பார்த்தா போதுமானா கிடையாது, வாய்ப்பு இல்லை. என்ன பண்ணலாம்? ஸ்கூல் புக் எப்படி ஜிஎஸ் 6ஆவதுலேருந்து 10ஆவது வரைக்கும் படிக்கிறீங்களோ அதே மாதிரி மேக்ஸும் 6ஆவதுலேருந்து 10ஆவது வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணணும். இன்னும் ஒரு 68 நாள். இந்த 68 நாளில் நீங்கள் எப்படி ரெடியாக போகிறீங்க? சரி, நம்ம ரேஸ் மாணவர்களுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? வரக்கூடிய நாட்களில் ஒரு 68 நாளில் என்ன பண்ண போகிறோம்? ஆல்ரெடி எக்ஸ்ட்ரீம் சர்க்கிள் போகுது, சூப்பர் பேட்ச் போகுது, பேசிக் கிளாஸ் டெஸ்ட் போகுது. நீங்கள் சென்னை பிரான்ச் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தொல்காப்பியம் போகும், 4 விஏஓ டெஸ்ட் சீரிஸ் போகுது, மோதிப்பார் போகுது. இந்த மாதிரி ஒவ்வொரு டெஸ்ட் சீரிஸு ஒவ்வொரு கட்ட ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். இப்போ ஃபைனல் ரிவிஷனாக அடுத்த ஒரு 2 மாதத்துக்கு என்ன பண்ண போகிறோம்? யாரெல்லாம் அந்த டெஸ்ட் எழுதலாம் அப்படின்னா, ரேஸில் படிக்கக்கூடிய எல்லா டிஎன்பிசி மாணவர்கள் டெஸ்ட் எழுதலாம். ஸோ பிரான்ச் வைஸு டேட் மட்டும் மாறும். சென்னையில் ஒரு டேட் நடத்துவாங்க, மற்ற பிரான்ச்சஸில் வேறு வேறு டேட்டில் நடத்துவாங்க. அது உங்கள் பிரான்ச்சோட டிஎல்கிட்ட நீங்கள் என்னைக்கு சார் இந்த டெஸ்ட் நடத்த போகிறீங்க அப்படின்னு. ஸோ சூப்பர் பேட்ச் எழுதி முடித்தவங்க எழுதலாம், ஆல்ரெடி ஃபுல்லாக படிச்சிருக்கவங்க எழுதலாம், ஃப்ரெஷராக எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எழுதலாம். யார் வேணுமானும் இந்த ரிவிஷன் டெஸ்ட் நம்ம எழுத போகிறோம். சரி, இந்த ரிவிஷன் டெஸ்ட்டு அப்படிங்கிறது எழுதுறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு குறள் தெரியணும். என்னன்னா, ஸோ கரெக்டான நேரத்தில் கரெக்டான செயலை செய்கிறது தான் உங்களுக்கான ரிசல்ட்டை கொண்டு போய் சேர்க்கும். அடுத்த 2 மாதம் மோஸ்ட்லி ரிவிஷனுக்காக எடுத்துங்க. சரியா? சரி, இந்த ரிவிஷன் டெஸ்ட்டில் என்னெல்லாம் வரப்போகுது அப்படின்னா, புது புக்கு, பழைய புக்கை பேஸ் பண்ணி கொஸ்டின் இருக்கும். ஸோ ஸ்டாண்டர்ட் வைஸ் கொஸ்டின் வச்சுருப்போம். ஸோ லாஸ்ட் 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் வைக்க போகிறோம். ஸோ ஓஎம்ஆர் தான் டெஸ்ட் வைக்க போகிறோம். இது முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணலை அப்படின்னா இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய ஒவ்வொரு ரிவிஷன் டெஸ்ட்டும் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரிவிஷன் டெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம 2ஆக பிரிச்சிருக்கோம். ஒன்று என்ன அப்படின்னா, யூனிட் வைஸ் மார்க் டெஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொண்டு போகிறோம். ரிவிஷன் டெஸ்ட்டில் யூனிட் வைஸ் மார்க் டெஸ்ட்டு கொண்டு போகிறோம். இது சென்னை, தாம்பரம் பிரான்ச்சுக்கான டேட்டு. ஸோ அந்தந்த பிரான்ச்சில் உங்களுக்கு ஒரு டேட் கொடுப்பாங்க. சரியா? அப்போ யூனிட் வைஸு ஃபஸ்ட்டு ரிவிஷன் டெஸ்ட் நம்ம போகிறோம். ஸோ 6ஆம் தேதி, அதாவது சென்னையில், தாம்பரத்தில் சனி ஞாயிறு மட்டுமே உங்களுக்கு யூனிட் வைஸ் ரிவிஷன் டெஸ்ட் நடக்க போகுது. ரெகுலராக போகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு, வீக்கெண்ட் படிக்கிறவங்க, வேலைக்கு போகிறவங்க, ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, அவங்க ஷெட்யூல் எதுவுமே பாதிக்காமல் ஸோ சாட்டர்டே சண்டேஸில் மட்டுமே உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட்டு போக போகுது. சரி, ஃபஸ்ட்டு ரிவிஷன் டெஸ்ட்டு 6ஆம் தேதி ஸ்டார்ட் ஆக போகுது. சயின்ஸு 6ஆவதுலேருந்து 10ஆவது வரைக்கும் ஃபுல்லாக டெஸ்ட் எழுத போகிறீங்க. மேக்ஸ்லேருந்து 25 கொஸ்டின். ரெண்டாவது ஜாகிரபி 6 to 12 ஃபுல்லாக எழுத போகிறீங்க. மேக்ஸ்லேருந்து 25 கொஸ்டின். யூனிட் 5, ஸோ 6 to 12 பாலிட்டி ஃபுல் டெஸ்ட்டு 200 கேள்வி. தென் 14ஆம் தேதி ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம் ஒரு 200 கொஸ்டின். 20ஆம் தேதி எக்கனாமிக்ஸு, மேக்ஸ் 175. ஸோ 21ஆம் தேதி யூனிட் 8, யூனிட் 9 ப்ளஸ் மேக்ஸ் ஒரு 175. 27ஆம் தேதி 1 இயர் சிஏ ப்ளஸ் மேக்ஸ். 28ஆம் தேதி தமிழ் பார்ட் ஏ. 4ஆம் தேதி மே மாதம் தமிழ் பார்ட் பி. 5ஆம் தேதி தமிழ் பார்ட் சி. ஒட்டு மொத்தமாக 10 டாபிக் வைஸு, சப்ஜெக்ட் வைஸு ரிவிஷன் டெஸ்ட் எழுத போகிறீங்க. அதில் என்னென்ன கொஸ்டின் அப்படின்னு கொடுத்தாச்சு, எவ்வளோ கவுண்ட் வரப்போகுது. இது முடிஞ்ச உடனே
7ஆம் தேதி உங்களுக்கு மார்க் டெஸ்ட் ஒன்று ஸ்டார்ட் ஆகுது. ஏறக்குறைய ஒரு 15 மார்க் டெஸ்ட் நீங்க எழுத போறீங்க. டோட்டலா 15 மார்க் டெஸ்ட் எழுத போறீங்க. இதுல 13 மார்க் டெஸ்ட் இன்ஸ்டிடியூட்லயும், 2 மார்க் டெஸ்ட் ஃபைனலா உங்க வீட்டிலையும் போய் எழுத போறீங்க. சரிங்களா? ஜூன் மாசம் 3ஆம் தேதியோட முடிய போகுது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. அடுத்த 2 மாசத்துக்கு சப்ஜெக்ட் வைஸ் ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் எழுத போறீங்க. ஃபுல் மார்க் டெஸ்ட் ஒரு 15 எழுத போறீங்க. ஸோ இதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய சென்னை தாம்பரம் பிரான்ச்சில் இருக்கக்கூடிய மாணவர்கள் கீழே ஒரு லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிங்க. நான் லிங்க் எல்லாம் ஏன்டா கிளிக் பண்ணிட்டு ரிஜிஸ்டர் பண்ணணும்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, இதுவே யோசிச்சிங்கன்னா நாளைக்கு எக்ஸாம் நம்ம எப்படி ஒரு ரிவைஸ் பண்ணி போய் கிளியர் பண்ண போகிறோம் அப்படின்னு யோசிச்சுங்க. சரியா? ஸோ மறந்துடாதீங்க. ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் வைஸ் ரிவிஷன் டெஸ்ட்டு 6ஆம் தேதி ஏப்ரல் ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் படிக்க வேண்டியது சயின்ஸு 6ஆவது 10ஆவது வரைக்கும் மேக்ஸோட ஃபுல் செட். ஓகேவா? ஸோ தேங்க்யூ. வரக்கூடிய 68 நாள் தொடர்ச்சியாக ஓடிக்கிட்டே இருங்க. இந்த குரூப் 4 நமக்கானது. ரிவிஷனுக்கு ரெடி ஆகிடுங்க. சென்னை பிரான்ச்சில், தாம்பரம் பிரான்ச்சில் படிக்கிற எந்த டிஎன்பி ஸ்டூடெண்ட்ஸ் வேணுமாலும் எழுதலாம். மற்ற பிரான்ச்சஸில் உங்கள் டிஎல் இதுக்கான டேட்டை வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. சரியா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த குரூப் 4 நமக்கானது.